அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் க்ளோசிங் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் சென்செக்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 380 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் நல்ல ஒரு குரோத்ல இருந்தது. இருந்தாலுமே கூட இன்னைக்கு ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இருந்து அமௌண்ட் கொஞ்சம் நிறைய வெளியே எடுத்திருக்கிறனால நமக்கு எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் இருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட ரீசன் நேற்றே சொல்லிட்டேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ்டி விசஸ் இந்தியன் ரூபி. எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட அதாவது யூஎஸ் டாலரை கம்பேர் பண்ணுறது இந்தியன் ரூபாயோட மதிப்பு அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்னு இல்லை, எந்த கண்ட்ரியோட மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, ஸோ அதோட கண்ட்ரியோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் குறையிறப்ப தான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக் கான்செப்ட். ஸோ நேற்று $88.79 வரைக்கும் ஹை போனது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட $88.87 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பிரச்சனையும் காரணமாக தான். என்ன பிரச்சனை அப்படின்னா H1B விசா அது இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் பணம் வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா USD INR பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஒரு ரீசன். இன்னும் அந்த H1B விசா பெரிய அளவில் இன்னும் பஞ்சாயத்து முடியல. இந்த ஒரு 2 ரீசன்னால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சமும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகே, இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. இதில் மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் ஈக்குவல் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி இன்னைக்கு முடிஞ்சிருக்கிற மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா புட் ஆப்ஷனை கொஞ்சம் பை பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. நேற்றே நமக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தது. ஸோ நிஃப்டி 50, சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தது. இன்னைக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி தான் தெரியுது. புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. NSE டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3092 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 990, டிக்ளைன்ஸ் 2022, அன்சேஞ்சு 80. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல 95 ஸ்டாக்ஸும் 52 லோவில் பார்த்தீங்கன்னா 48 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. இது அதிகமாக இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்குன்னு இல்லை, ஒரு 1 வீக்காகவே 52 வீக் ஹை அதிகமாக இருக்கு. இருந்தாலுமே எதனால இறங்கியிருக்கு அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நல்லாவே இன்னைக்கு செல்லிங் கொடுத்துருக்கறனால தான் மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆயிருக்க தவிர மற்றபடி மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் நிற்குது. அப்பர் சர்க்கியூட்ல 79, லோயர் சர்க்கியூட்ல 56 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, செக்டார் ஆச்சு ஏதாவது காப்பாத்திருக்கா? செக்டாரெல்லாம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஸ் செக்டார் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த டாலர் ரேஞ்சினால தான் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அமௌண்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஐடி செக்டார் எல்லா செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலராகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக் சொல்லவே தேவையில்லை. மாருதி மட்டும்தாங்க ஒரு 153 பாயிண்ட்ஸ் அப் கொடுத்துருந்தது. அது லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் ஏறி இருக்க தவிர மற்றபடி HDFC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், ரிலையன்ஸ் எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஒரு ரெட் கலர் க்ளோசிங் தான். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரெட் கலர் க்ளோசிங் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறப்ப அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் கிரிட், NTPC, ஹிந்தி யூனிலிவர், மாருதி, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், பெல், அடானியன், விப்ரோ, இண்டஸ் IND இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லூசர்ஸ். டாடா மோட்டார்ஸ் இப்போ மறுபடியும் செல்லிங் ஆயிடுச்சா? ஏன்னா டாடா மோட்டாருங்கிறது ஆல்ரெடி ஒரு ஹைக்கு போயிட்டு கீழே இறங்கி லாஸ்ட் இப்போ இந்த ஆட்டோ செக்டாரோட நியூஸஸ் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருந்தனால தான் கொஞ்சம் ஏறிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடுச்சு டாடா மோட்டார்ஸ். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. பெல், அடானியன் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 3 நாள் மட்டும் தான்
நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அந்த செபி கிளியர் ஷீட்னால. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதானியத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் நியூஸஸ் வந்தால் தான் இனிமேட் வந்து கொஞ்சம் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கே தவிர இப்போதைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இந்த டபிள்யூ பேட்டர்ன், அதாவது இது சொல்லி ஆகணும், இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து மேலே வரல. அகைன் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 25,056 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பையிங் ஸ்டார்ட் ஆகுமே தவிர அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இப்போ செல்லிங் தான். ஓகே, நிஃப்டி வந்து மறுபடியும் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னா நிஃப்டியோட டார்கெட் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 24,890. ஸோ நேற்று சொன்ன டார்கெட் தான் 24,890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கனால அகைன் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நமக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த டபிள்யூ பேட்டர்னோட நெக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 25,139ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 24,890. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதோட டார்கெட் வந்து 24,890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். சென்செக்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 81,182. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று வந்து ஒரு எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நேற்று பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் சப்போர்ட் பண்ணுது. பட் இன்னைக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் 54,352. பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் தான் ஆகிட்டு இருக்கு. இதோட டார்கெட் வந்து இன்னொரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்குறேன். ஓகே, ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நாளைக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு செல் சைட் கிட்டத்தட்ட ஒரு -169 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்த வந்து பை சைடு பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தோமோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம ட்ரேடிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறப்ப லோ இன்னைக்கான லோ வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதிகம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலோ 3 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். மற்றபடி பை இருக்கா அப்படின்னா அப் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பை எதிர்பார்க்கலாம். மேபி இந்த க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வேணால் நாம் வந்து இந்த பை வந்து ஒரு சின்ன ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஸோ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். இப்போ காலையில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5,626. ஓகேங்களா, 5,626 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை. அந்த மாதிரி நடக்காதப்ப அகைன் வந்து மேலே ஓப்பன் ஆகி மேலே போனால் இவ்வளோ தூரம்லாம் வந்தால் இந்த இடம் வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், செல்லிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அங்கே போயிட்டு நமக்கு வந்து ஒரு 5,667லேருந்து 5,626 ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஓகே, இது பை சைடு பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இறங்கியிருக்கு. இப்போ அகைன் 5,697 இல்லைன்னா அகைன் இங்கேருந்தோ பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டபுள் டாப் சப்போர்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். ஸோ 5,682 இந்த இடம், இந்த இடத்தோட எம் பேட்டர்னோட நெக்லைன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காலையில் வரைஞ்ச அதே நெக்லைன் தான். 5,626 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பையா செல்லான்னு கேட்டிங்கன்னா செல்லு தான். 5,697 பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுவதுக்கான சான்சஸ் தான் இன்னைக்கு க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரி வந்து மேக்ஸிமம் வந்து அதே நாளில் வந்து நடக்காது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 256.3,
நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 246.7 நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 246.7. ஸோ அந்த இடம் வந்தால் மட்டும் நாம் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் 246.7ங்கிறது நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸோட ஈவினிங் கண்டிஷன்ஸ். நிஃப்டி NSE அண்ட் BSE பொறுத்த வரைக்கும் செல் சைட் கன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் இன்னுமே கூட ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.